வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை தாக்கிய அதிகாரிகள். அஸ்வெசும தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைத்து தீர்வுகளை பெறுவதற்கு புதிய வழி. பட்டளந்த ஆணைக்குழுவில் நடந்தவற்றை வெளிப்படுத்திய முன்னாள் ராணுவ அதிகாரி. கிளிநொச்சியில் கிராம சபை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொண்ட பெண்கள் கைது. 5000க்கும் மேற்பட்டோருக்கு அரச தொழில் வாய்ப்பு, அமைச்சரவை அங்கீகாரம். பட்டதாரிகளின் தொழில் கோரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு தொடர்பில் அரசாங்கம் அவதானம். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். ஹலவத்த பங்கதினிய கூட்டுறவு சங்கத்தின் உத்தியோகத்தர் குழுவுக்கும் அப்பகுதியில் அனுமதியின்றி வியாபாரம் செய்வதாக கூறப்படும் பெண்ணொருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் மேற்படி அதிகாரிகள் குறித்த பெண்ணை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான பெண் பங்கதனிய மண்சந்தையில் உள்ள தனியார் கட்டடம் ஒன்றுக்கு பின்னால் சிறு தொழில் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹலவத்தை பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தினால் அண்மையில் குறித்த கட்டடம் கொள்வனவு செய்யப்பட்ட நிலையில் அந்த பெண் அவ்விடத்தை விட்டு வெளியேறாததால் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதென கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் ஹலவத்தை பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் சரத் விஜயசிங் இது குறித்து தெரிவிக்கும் போது, குறித்த பெண் தனது கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான காணியை பலவந்தமாக ஆக்கிரமிக்க முயற்சிப்பதாகவும் தாக்குதல் எதுவும் நடைபெறவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். 1995 செப்டம்பர் 21 பட்டளந்த ஜனாதிபதி விசாரணை ஆணையகம் நிறுவப்பட்டதும் அது தொடர்பான சில விடயங்களையும் ஊடகம் ஒன்று செய்தியாக வெளியிட்டுள்ளது. பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக நடப்பு அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையிலே இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழுவின் அறிக்கை 1998 90 காலப்பகுதியில் பட்டளந்து வீட்டு வளாகத்தில் இயங்கிய சித்திரவதை அறை பற்றிய பல விவரங்களை வெளிப்படுத்தியுள்ளது. சித்திரவதையிலிருந்து தப்பியவர்கள் ஆணையகத்தின் முன் தாம் தவறாக நடத்தப்பட்ட வீடுகளை அடையாளம் கண்டனர். இந்த விவரங்கள் ஆணையகத்தின் அறிக்கையில் தெளிவாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ஏப்ரல் 1989 முதல் 1994 வரை தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது விக்ரமசிங்க அதே வீட்டை தனது அதிகாரப்பூர்வ இல்லமாக பயன்படுத்தினார். விக்ரமசிங்கவின் பங்களா பராமரிப்பாளராக பணியாற்றிய வின்சென்ட் பெர்னாண்டோ ஆணையகத்தின் முன் சாட்சியம் அளிக்க சில நாட்களுக்கு முன்னர் மர்மமான முறையில் இருந்தார். ரணில் விக்ரமசிங்க ஆணைக்குழுவின் முன் சாட்சியம் அளித்த சில நாட்களுக்கு முன்னரே அவர் மர்மமான முறையில் இருந்தார். ரணில் விக்ரமசிங்க ஆணைக்குழுவின் மீன் சாட்சியம் அளித்த சில நாட்களுக்கு முன்னரே அவர் மர்மமான முறையில் இருந்தார். சித்திரவதையிலிருந்து தப்பிய ஒருவர் ஆணையத்திடம் இந்த வீட்டை அடையாளம் காட்டினார். வீடு B1 விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு அதிகாரிகளால் பயன்படுத்தப்பட்டது. மேலும் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியான சுதத் சந்திரசேகர B7 வீட்டை பயன்படுத்தினார். அருகில் அமைந்துள்ள வீடு B8 போலீஸ் அதிகாரி டக்ளஸ் பீரிஸின் பாதுகாப்பு அதிகாரிகளால் பயன்படுத்தப்பட்டது. சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தை புறக்கணித்து அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த கோரி ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தனர். எனினும் அதே நாடி லியனாராச்சியை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டியிருந்தது. பின்னர் அவர் மரணமானார். அவரது பிரேத பரிசோதனையில் 19 உடைந்த விலா எலும்புகள் மற்றும் 307 காயங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. ஏழைகளுக்காக போராடிய விஜயதாச லியனாராச்சி கொடூரமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த நிலையில் அல் ஜசீரா நேர்காணலின் போது பட்டளந்த அறிக்கை குறித்து ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த அறிக்கை ஒருபோதும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று விக்ரமசிங்க மீண்டும் மீண்டும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிருஷ்ணபுரம் பகுதியில் கிராம சபை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொண்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த தாக்குதல் சம்பவம் கடந்த மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தன்று நடந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 4 பெண்கள் கிராம சேவையாளரிடம் சென்று தமது வதிவிடத்தை உறுதிப்படுத்தல் தொடர்பாக உறுதி செய்து தருமாறு கேட்டபொழுது உரிய சரியான ஆவணங்கள் கொண்டுவர வேண்டும் என கிராம சேவையாளர் கூறியுள்ளார். இதனை அடுத்து குறித்த பெண்கள் கிராம சேவையாளரை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். மேலும் அவரை தாக்கியுள்ளனர். இந்த நிலையில் கிராம சேவையாளர் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்ததை அடுத்து இச்சம்பவத்தின் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5800க்கும் அதிகமானவர்களை புதிதாக அரசு சேவையில் இணைத்துக் கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய அமைச்சரவைக்கு சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரம் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் எதிர்வரும் நாட்களில் துறைமுகங்கள், சிவில் விமான சேவை, போக்குவரத்து
மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சுக்கு 999 பேரும், மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சுக்கு 109 பேரும், சுற்றாடல் அமைச்சுக்கு 144 பேரும், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சுக்கு 2500 பேரும், கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு 22 பேரும், நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு 185 பேரும், கடற்றொழில் நீரியல் வளங்கள் அமைச்சுக்கு 20 பேரும், பொது நிர்வாக உள்நாட்டலுவல்கள் மற்றும் உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சுக்கு 1615 பேரும் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். அவர்களுக்கு மேலதிக ஊவா மாகாண சபைக்கு 303 பேரும், மத்திய மாகாண சபைக்கு 72 பேரும் புதிதாக நியமிக்கப்பட உள்ளனர். தொழில் கோரும் பட்டதாரிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சு மாத்திரமின்றி ஏனைய சில அமைச்சுகளிடமிருந்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டு கலந்துரையாடி நிரந்தர தீர்வினை முன்வைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த அரசாங்கத்தினால் இந்த பிரச்சினைக்கான தீர்வுகள் முன்னெடுக்கப்படாமையினாலேயே இந்த விடயம் தொடர்பில் தற்போதைய ஆராய வேண்டியுள்ளதாக ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.